வாங்கடா அள்ளிப்புடுவேன் வந்தனா இறங்கு இறங்கு. என்னது அண்ணா கத்திக்கிட்டு இருக்காரு? இறங்குடா வந்தனா பிச்சு புடுவேன். இறங்கு இறங்குடா. மேல வாங்க சார். என்ன சார் நீங்க? அவங்க தான் ஏதோ சின்ன பசங்க குரங்குத்தனமா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஏன் சார் அப்படியே குரங்கு மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஸ்மைல், சும்மா நாச்சுக்கிறோம். ரொம்ப டீப்பாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன், அப்படி திங்க் பண்ணுறேன். என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா இல்லை மனுஷன்ல இருந்து குரங்கு வந்துச்சுன்னா? நோ 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 நோ, என்னுடைய ஆராய்ச்சி ரொம்ப டிஃப்ரென்ஸ், வித்தியாசமானது. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க? இது பெரிய இன்டர்நேஷனல் கேள்வி, பெருசாக கேள்வி கேட்டுவிட்டியே. இஸ்மாயில், கேட்டதுக்கு பதில். சார், குரங்கு ஒரே இடத்துல நிலையாக இருக்காது, இப்படியும் அப்படியுமா தாவிக்கிட்டு இருக்கும். மனசும் அதே மாதிரி தான், ஒரே விஷயத்தில் நிலையாக இருக்காது, இப்படியும் அப்படியும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் சார். கரெக்டாக சொன்னேன், அதுவும் நச்சுன்னு சொன்னேன். இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். கேளுங்க. சிட்டியில இருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் காதல் காதல்னு வருது, ஒரே காதல் மயமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காதல் எதனால் வருது, எப்போ வருது, ஏன் வருதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா நிச்சயமாக காதல் வரும். ஸோ காதல் அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நீ சொல்ல வர கரெக்ட்? நான் மட்டும் சொல்ல சார், காதலிக்கிற எல்லாருமே இதான் சொல்கிறாங்க. நிச்சயமாக, சத்தியமாக. ஓகே, காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னா மனுஷன் குரங்கோட சம்பந்தப்பட்டவன்னா, குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவும்னா, மனசு இங்கேயும் அங்கேயும் தாவும்னா, மனசு சம்பந்தப்பட்ட காதலும் இங்கேயும் அங்கேயும் தாவுமா? ஐ மீன், காதல் நிலையாக இருக்குமா இல்லை மாறுமா? சார், நீங்கள் எதுக்கோ முடிச்சு போடுறீங்க. நான் கரெக்டாக தான் முடிச்சு போடுறேன். குரங்கு மரம் விட்டு மரம் தாவும், காதல் மனம் விட்டு மனம் தாவும். கண்மணிதாசன், தயவு செய்து காதலை கொச்சப்பட்டாங்க. காதல் புனிதமானது, தெய்வீகமானது, உண்மையானது, உயர்வானது. நோ டென்ஷன், கூல் டவுன். நீ ரூமில் தங்க வச்சிருக்கிறியே சுப்பிரமணியமே எஸ்தரும், அவங்களுக்குள்ள உறவு நற்பா காதலா? பாவம் சார், அவங்களே அவங்கவுங்க ஜோடியை பிரிஞ்ச வேதனையில் இருக்காங்க. அவங்களை தப்பாக பேசாதீங்க சார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு பிடிச்சு போனால் காதல் வரும், நீ தானே சொன்ன. இப்போ சுப்பிரமணியக்கும் எஸ்தருக்கும் மனசு பிடிச்சு போய் காதல் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் சார் உங்க புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகுது? காதல் ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவைக்கு மேல வந்தா அது காதலே கிடையாது சார். நீ காதலை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சார். நான் சரியா தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் சார் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு தூரம் நீங்க சந்தேகப்பட்ட பிறகு உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லித்தான் உங்க வீட்டை நான் வாடகை கட்டேன். எல்லா மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன், பொய் சொல்றேன் நினைக்காதீங்க சார். நான் ஊர்ல இருக்கும்போது என்னையும் ஒரு பொண்ணு காதலிச்சேன், நானும் அவளை காதலிச்சேன். அந்த பொண்ணு ஒரு வசதியான பொண்ணு. நான் டிரைவர் வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக எங்க காதலை அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன். அந்த விரத்தியில என் காதலை தற்கொலை பண்ணிட்டேன். இனிமே இந்த ஜென்மத்தில் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் ஞாபகமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனசு மாறினதில்லை சார். என்ன மன்னிச்சிரு இஸ்மாயில், உனக்குள்ள இப்படி ஒரு காதல் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம், நீ மாதம் மாதம் மணி அனுப்புறிய ஊருக்கு, அது யாருக்கு? என் காதலியோட அப்பா அம்மாவுக்கு சார். அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதான் சார். இஸ்மாயில், நான் உன்னை என்னமோ நினச்சேன். நீ எல்லாரை விட பெரியவன், உன் மனசு எல்லாரை விட ரொம்ப பெருசு. என்ன மன்னிச்சிரு. ஐ எம் வெரி சாரி இஸ்மாயில், ஐ எம் சாரி.
டேய், நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா. அக்கா, நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும். பேசு, நல்லா பேசு. ஆனா செயல்ல தான் ஒண்ணும் இல்ல. அக்கா, நீ என்ன சொல்லி அதை நான் செய்யறேன். சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இங்க தங்கி இருக்கா பாரு உமா, அவளை நீ லவ் பண்ணணும். டேய், என்னடா வெக்கப்படுற? உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னிலிருந்து நான் லவ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஷபாஷ், வெரி குட். அப்பாவுக்கு ஏத்த தம்பிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? யாருக்கு தெரியும்? அவகிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப நீ உன் காதல் அவகிட்ட சொல்லவே இல்ல. எப்படிக்கா சொல்றது? அவ ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கியிருக்கா. குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா. இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதலை சொன்னா அவ எப்படிக்கா ஏத்துக்குவா? அட போடான்னு போயிட்டே இருப்பாங்க. என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்க? எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியது தானே? சொன்னா அவ எப்படிக்கா அதை ஏத்துக்குவா? அவ தான் ஏற்கனவே இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்காள்ல. நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க? அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி. இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட அன்பா ஆதரவா ஒரு 4 வார்த்தை நீ பேசிட்டேனா அவளே உன்னை தன்னால லவ் பண்ண போறா. இப்ப பாரு, அவ உனக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கிற அந்த பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அவனுக்கு சொந்தமாயிட்டா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நல்லா அல்வா கொடுத்துட்டா பாரு. உமா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை சரி பொம்பளை சரி யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க அக்காவை லேசுப்பட்டவன்னு நினைக்காத. அம்புலி மாமா கதையில இருந்து அஷ்ட சாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன். மன்னன், படரும் கொடி, காதல், இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்ட சாஸ்திரம் சொல்லுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேக்கா. அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? மன்னன் என்ன பண்ணுவானா, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டை படையெடுத்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சுக்குவான். படரும் கொடி என்ன செய்யும்னா, தான் பக்கத்துல என்ன கொம்பு இருக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்துரும். காதலும் அப்படித்தான். தான் பக்கத்துல நேசிக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களையே நேசிக்கும். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ டேய் மரமண்ட, இப்ப உமாவும் சார்லஸும் ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. இவ மேல அவன் காட்டுற அன்பு, அக்கறை, ஆதரவு எல்லாமே அவங்களுக்குள்ள காதலா வளர்ந்துரும். அட போக்கா, நீயும் கற்பனையும். ஃபாரின்ல தான் பசங்க பொண்ணுங்களை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்கேயும் அப்படி இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாதுடா. காதலுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சி. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராதுங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. புரியுதுல்ல? ஆமாக்கா. முதல்ல அந்த உமாவை ஓ ரூட்டுக்கு கொண்டு வா. அப்புறமா அவளை நான் ஏன் ரூட்டுக்கு கொண்டு வரேன். இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்பக்கூடாது. என்ன? ஓகேக்கா. சார்லஸ், நம்ம 2 பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு 6 மாசம் இருக்கும்ல. நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல. அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா, சார்லஸ், நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளுக்கு தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்க 2 பேரும் லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்க இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? இங்க பாரு சார்லஸ், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளோ நாள்னாலும் இங்கே தங்கிக்கலாம். ஓகே? இது ஓ வீடு மாதிரி. மாதிரி என்ன, ஓ வீடே தான். உனக்கு சகல வசதியும் நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ செல்லம். இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க இருந்து போயிடலான்னு சொன்னல. நீ தயங்குறது எனக்கு புரியுது. இல்லை, இங்கேருந்து வெளியில் போய். சார்லஸ், எனக்கு பரதநாட்டியம் தெரியும். சிட்டில நிறைய சம்பாதிக்கலாம்.
ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும். நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே. எஸ் சார். இந்த நான் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்க. அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க. ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சாகலான்னு விட்டு ஓடி வந்தேன். ஆனால் இப்போது வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே வர வச்சது நீ தானே. சுப்பிரமணி, ஒரு முக்கியமான விஷயம். நீ தினமும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. உனக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. ஏன் நாம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிடணும்? அதனால வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம்ல. நானும் சும்மா தானே இருக்கேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஓகே, டபுள் ஓகே. தேங்க்யூ சுப்பிரமணி. ஊத்து. என்ன 2 பேரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. உண்மையாவா? ஆமாம்மா, சென்னையில் கையேந்தி பவன் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியாக போச்சுமா. இத்தனை நாளும் தனியாக வாழ்ந்த எனக்கு நீங்கள் 2 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிடுமா. உங்கள் 2 பேர்த்துக்கும் அடைக்கலம் கொடுக்கலான்னு வீட்டுக்கு நான் கூட்டி வந்தேன். ஆனால் உங்கள் 2 பேர் மனசுக்குள்ளேயும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா. இன்னொரு ஜென்மம் இருந்தா இதே நட்பு நீடிக்கணும்னு அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்பிரமணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணும். நீங்களுமா? இவனுமா? சரிதான். ஓகே சார், ஓகே. 2 lakhs ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா தப்பா ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது? நோ டென்ஷன், கூல் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். கைய மவுஸ் மேல வச்சு சாஃப்டா இப்படி பண்ணணும். சாஃப்டா. அப்படிதான். இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்படிதான். என்னடி செல்லம் எந்திரிச்சிட்ட? என் ஆப்ரேஷன் சரியில்லையா இல்ல பிடிக்கலையா? பொண்ணுங்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த கோபம், முறைப்பு, வீம்பு தான். நான் கேட்டு நீ உடனே ஓகே சொல்றாயே, அதுல ஒரு கிக்கே இருக்காது. நான் கேட்க நீ மறுக்க, நான் பிடிக்க நீ தடுக்க,
நான் அணைக்க நீ இழுக்க, இதுல தாண்டி ஒரு திர்லிங்கே இருக்கு. என்னடி ரொம்ப அலட்டுற? அக்கா நான் உமா பேசுறேன்க்கா. இந்த எம்டி என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு. ப்ளீஸ்க்கா சீக்கிரமா வந்துருங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். தஞ்சம் மூந்தாலும் நல்ல ரோசமா தான் இருக்க. உன்ன மாதிரி புதுசா இருக்கிற பொண்ணுங்க மேலதான் எனக்கு கூடுதல் பிரியம். தட்ஸ் ஆல். காதலுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்திருக்க. இங்க பாரு, காசுக்காக உன் கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்திட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னடி சொல்லும், புரியுதா? வாட் இஸ் யுவர் ரேட்? ஓ வேலை என்ன?